நமஸ்தே, பெரியவா சரணம். இன்றைக்கி இந்த 56வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். அம்பாளுடைய நேத்திரங்களை பற்றி சொல்லிட்டு வர வரிசையில் ரொம்பவும் அற்புதமான பெரியவா ரசித்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இந்த 56வது ஸ்லோகத்தினுடைய முதல் 2 வரிகளை மட்டுமே பெரியவா அவ்வளோ ரசித்து டீட்டெயில்டாக இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா. அவ்வளோ அழகான இதில் உள்ளுக்குள்ளே பொதிஞ்ச அர்த்தம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெரியவா எவ்வளோ அழகாக அதை எடுத்து சொல்கிறாங்கிறத, அந்த அற்புதமான ஸ்லோகத்தை முதல்ல கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சுட்டுருவோம். முதல் வரியில் ஆரம்பிக்கலாம். தவாபர்ணே கர்ணே தவாபர்ணே கர்ணே தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா ஜபநயன பைஷுன்ய சகிதா ஜபநயன பைஷுன்ய சகிதா நிலீயந்தே தோயே நிலீயந்தே தோயே நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ 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 இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத புடகவாட்டம் குவலயம் புடகவாட்டம் குவலயம் புடகவாட்டம் குவலயம் ஜஹாதி பிரத்யூஷே ஜஹாதி பிரத்யூஷே ஜஹாதி பிரத்யூஷே நிஷிச்ச விகடைய பிரவிஷதி நிஷிச்ச விகடைய பிரவிஷதி நிஷிச்ச விகடைய பிரவிஷதி. அடுத்தது முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத புடகவாட்டம் குவலயம் இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத புடகவாட்டம் குவலயம் இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத புடகவாட்டம் குவலயம் ஜஹாதி பிரத்யூஷே நிஷிச்ச விகடைய பிரவிஷதி ஜஹாதி பிரத்யூஷே நிஷிச்ச விகடைய பிரவிஷதி ஜஹாதி பிரத்யூஷே நிஷிச்ச விகடைய பிரவிஷதி. அடுத்தது 2 லைனாக. தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாஹ இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத
पुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति इयं च श्रीर्बद्धच्छद पुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति इयं च श्रीर्बद्धच्छद पुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति. இப்போது ஸ்லோகத்தை பூர்ணமாக பாராயணம் பண்ணுவோம். தபாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுண்யசகிதா நிலீயந்தே தோயே நியதமணிமேஷாஷபரிகாः இயம் ச ஸ்ரீர்பத்தச்சத புடகவாட்டம் குவலயம் ஜஹாதி பிரத்யூஷே நிஷிச்ச விघटय्य பிரவிशति तवापर्णे कर्णे जपनयन पैशून्यचकिता निलीयन्ते तोये नियतमणिमेषाशफरिकाः इयं च श्रीर्बद्धच्छद पुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति तवापर्णे कर्णे जपनयन पैशून्यचकिता निलीयन्ते तोये नियतमणिमेषाशफरिकाः इयं च श्रीर्बद्धच्छद पुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति. இப்போது இந்த 56வது ஸ்லோகத்தினுடைய ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறம் டீட்டெயில்டாக போகலாம். ஷார்ட்டாக இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே அம்பாளுடைய விழிகளினுடைய மகிமையை தான் இங்கேயும் சொல்கிறார். அந்த விழிகளினுடைய அழகு எப்படி இருக்குது, சௌபாகியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான விஷயங்கள் வருது. ஸோ அந்த கண்ணினுடைய ஒரு வேகம், இந்த ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படி போயிட்டு வருதுங்கிற ஒரு வேகத்தை கம்பேர் பண்ணுற விஷயமாகவும், அதனுடைய அழகை பியூட்டியை கம்பேர் பண்ணுறதாகவும் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு 2 லைனில் சொல்கிறது வந்து மீனை பற்றி சொல்கிறார். அதாவது இந்த மீன்கள் வந்து ஏன் எப்போவுமே ஜலத்துக்கடியிலேயே ஒளிஞ்சின்ட்டுருக்கு, அதாவது ஜலத்துக்கடியில் இருக்கும், அது ஏன் ஒளிஞ்சின்ட்டுருக்குங்கிறத இங்கே சொல்லிவிட்டு அது வந்து பயப்படுறது, அதனால் ஜலத்துக்கடியில் இருக்குதுன்னு ஆன்சர் பண்ணுறார். ஏன் பயந்துட்டுருக்குன்னா, இந்த கண்கள் ரெண்டும் காதுகிட்ட வரைக்கும் போயிட்டு போயிட்டு வர்றது, அப்படி போகும்பொழுது அது காதுகிட்ட போய் தன்னை பற்றி தான் கோல் சொல்கிறது. அதாவது நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறேனோ இதையே இமிட்டேட் பண்ணுறது அந்த மீனுன்னு சொல்லி, இந்த மீனை பற்றி கண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு சொல்லி அதை நினச்சிண்டு எங்கே அம்பாள் நம்ம பேரில் ஆக்ஷன் எடுத்துருவாளோ அப்படின்னு பயந்துண்டு மீன் ஜலத்துக்கடியிலேயே ஒளிஞ்சுட்டுருக்கு அப்படின்னு முதல் 2 லைனில். ரெண்டாவது அடுத்த பேர் ஆஃப் 2 லைன்ஸில் குவலயம்னு சொல்லக்கூடியதாக இந்த நீலோத்பல புஷ்பம், நம்ம அல்லின்னு எடுத்துக்கலாம், அல்லி மலர்னு சொல்கிறோம், அந்த புஷ்பத்தை பற்றி ஒரு கம்பேரிசன் கொடுக்கறது. ஏன்னா கண்ணினுடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது இந்த நீலோத்பல புஷ்பத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறதுன்னு ஒரு பழக்கம் கவிகளுக்கு. இவர் என்ன சொல்கிறார், அந்த நீலோத்பல புஷ்பத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு சௌபாகியம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதாக இங்கே இன்னொரு கல்பனை கொடுக்குறார். அந்த ஸ்ரீஹி இயம்ச ஸ்ரீர் பத்தச்சத புட்டகபாட்டம் குவலயம்னு சொல்லும்போது இந்த குவலயம்ங்கிற புஷ்பந்தான் இங்கே கணக்கு. அது சொல்கிறார், அம்பாளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த சௌபாகியங்கிறது, அந்த அழகுங்கிறது பகலில் முழுக்க அம்பாளுடைய கண்ணிலேயே இருந்துட்டு ராத்திரி ஒரு யோக நித்திரையாக இந்த லோகங்களெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, லயமாயிடுத்துங்கிற நேரத்தில் அம்பாளுடைய கண் அப்படி மெதுவாக மூடி இருக்கிற சமயத்தில் அந்த லக்ஷ்மியாகப்பட்டவள், அதாவது இந்த இடத்துல அழகு சௌபாகியத்தினுடைய லக்ஷ்மியானவள் மெதுவாக அங்கேயே இருந்து கிளம்பி வந்து
நைஸாக போய் இந்த அல்லி மலருக்குள்ளே போய் உட்காந்துட்டுறா. அதனால தான் ராத்திரியில் அல்லி மலர் வந்து மலர்ந்து ஒரு பிரகாசிக்கிறது, விகசிக்கிறது அப்படின்னு ராத்திரியில் மட்டும் அப்படி இருக்குது. காத்தால இவ திரும்பி முழிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த எதை எல்லாத்தையும் வீட்டு கதவை மூடி வச்சுவிட்டு உடனே திரும்பி ஓடி வந்துடுறா மாதிரி கிளம்பி இங்கே வந்துடுறா அம்பாளுடைய கண்ணுக்கு அப்படிங்கிறதாக இந்த மீனையும் குவலய புஷ்பத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுக்குறார். இல்லை எவ்வளோ அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்குங்கிறத இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இங்கே அம்பாளை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறார் அப்படின்னு பார்ப்போம். தவாபர்ணே கர்ணேன்னு ஆரம்பிக்கிறார். ஹே அபர்ணே தவ கர்ணே அப்படின்னு இங்கே கணக்கு. தவ ப்ளஸ் அபர்ணேன்னு, அப்போ அபர்ணாங்கிற ஒரு நாமாவை சொல்லி அம்பாளை அழைக்கிறார். ஸோ இந்த அபர்ணாங்கிற நாமா எதுக்காக வருது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அழகாக அப்படியே முந்தின ஸ்லோகத்திலேருந்து ஒரு கண்டினியூவேஷன் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். முந்தின ஸ்லோகத்தில் தரணிதர ராஜன்யத்தனையே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மலையரசனுடைய மகளாக பிறந்தவளேன்னு அதை பற்றி சொல்லி அங்கேருந்து பல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த மலையரசன் பெண்ணாக பிறந்த பொழுது தான் அபர்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு நாமா அவளுக்கு அப்ளிகபிளாக ஆகிறதுங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இங்கே ஒரு சூச்சகமாக அந்த ஒரு கண்டினியூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு கேட்டால், அந்த ஹிமவானுடைய பெண்ணாக அவள் பிறந்த பொழுது அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு முன்னாடி தேவி பாகவதத்தில் வந்த விஷயம் நம்ம பார்த்தோம். தேவர்கள்லாம் கேட்டுண்டாங்கிறதுக்காக அவளுக்கு இணங்கி நான் வந்து இவனுக்கு பொண்ணாக பிறக்கிறேன், இப்போ பார்வதிங்கிற ஒரு நாமத்தோட பரமேஸ்வரனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. அப்படி ஹிமவானுக்கு பெண்ணாக, ஹிமவானுக்கும் மேனான்னு சொல்லக்கூடியவளுக்கும் பெண்ணாக இந்த அம்பிகை பிறக்கிறா. அவள் உமா அப்படின்ற ஒரு நாமாவும் அப்போ அவளுக்கு அந்த ஒரு இடத்துல வருது. அதாவது இந்த குழந்தை பரமேஸ்வரனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமாக ஒரு தபஸ் இருக்க போகிறேன்னு காட்டுக்கு கிளம்பி போகும்பொழுது, வேண்டாமா போகாதே அப்படின்னு அந்த மேனா வந்து சொல்லி தடுத்து நிறுத்துறா அவள் அம்மா முதல்ல. அப்போது வேண்டாமா போகாதேன்னு சொல்கிறதுக்காகவே இந்த உமா அப்படிங்கிற ஒரு எழுத்து அங்கே அப்ளை ஆகுது. அதனால் உமாங்கிற ஒரு நாமாவும் அங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பர்வதராஜனுடைய குமாரிங்கிறதுனால பார்வதிங்கிற நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அபர்ணாங்கிறது எங்கே வந்ததுன்னு கேட்டால், பெரியவா சொல்கிறா அந்த ஒரு பாயிண்ட்டை. இவோ காட்டுக்கு போய் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வர்றா. அம்மா தான் முதல்ல வேண்டாங்கிறா, இப்படியெல்லாம் தபஸ் இருக்காதேம்மா அப்படின்லாம் சொல்கிறா. அப்பா கிட்ட ஆனால் கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வர்றா. அப்பாவுக்கு ஒரே பெருமை, தன் குழந்தை எப்படி இவ்வளோ ஒரு மனசில் ஒரு வைராக்கியத்தோட ஒரு தபஸ் இருக்க போகிறேன்னு போகிறதே அப்படின்னு சொல்லி அந்த பெருமையோட அப்பா சரின்னு ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹிமாலயத்தில் ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டுறா. அப்படி இப்போ போய் தபஸ் இருக்க ஆரம்பிக்கிறா. முதல்ல அந்த தபஸினுடைய அங்கமாக தன்னுடைய ஒரு அங்கத்தை, அழகை எல்லாத்தையும் குறைச்சிக்கணும், அதில் ஒரு கவனமே இருக்கப்படாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விலக்கி ஒரு மர உரி தரித்தவளாக இடுப்பில் இப்படி, இதெல்லாம் குமார சம்பவத்தில் 5வது சர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இந்த தபஸை பற்றி காளிதாசர் வர்ணனை கொடுக்குறார். அம்பாள் எப்படி இருந்தவோ, எப்படி வந்து ஒரு இந்த ராஜா விட்டு கண்ணுக்குட்டியும்பாள் அந்த மாதிரி இருந்த ஒரு குழந்தை, எப்படி போகபோக்கியங்கள் எல்லாம் அப்படி திளைச்சின்னு இருந்த ஒரு குழந்தை எல்லாத்தையும் துச்சமாக அப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு தபஸுக்காக எப்படி ஒரு அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த குழந்தை வந்தா, எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், தபஸ்னால் எப்படி இருக்கணும்னு இந்த குழந்தை காமிச்சுதுங்கிற மாதிரி காளிதாசன் அது அவ்வளோ அழகாக ஒரு வர்ணனை கொடுக்குறார். உதாரணமாக ஒரு பாயிண்ட், அவள் இங்கே தபஸ்க்கு போகும்பொழுது மர உரி தரிச்சுண்டு இடுப்பில் இந்த மௌஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு புல், ஒரு காட்டு புல் மாதிரி, அந்த புல்லை எடுத்து இடுப்பில் ஒரு பெல்ட்டு மாதிரி அதை கட்டுறோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே. அந்த மௌஞ்சி புல்லை கொண்டு கட்டும் பொழுது அந்த இடுப்பு எப்படி இருந்ததுனாக்கா, அழகான ஒட்டியானங்கள்லாம் ஒரு சார்த்தப்பட்டிருந்த அந்த இடுப்பு, அந்த இடுப்பில் இந்த மௌஞ்சிங்கிற புல்லை கொண்டு, அந்த காட்டு புல்லை கொண்டு அப்படி கட்டும் பொழுது அந்த இடையே அப்படியே சக்கச்சவேல்னு ஆகிடுறது இந்த புல்லெல்லாம் பட்டு. காளிதாசன் சொல்கிறார், எப்படிப்பட்ட ஒரு இடையாக அது இருந்தது,
அழகான ரத்தனங்கள் பதிச்ச ஒட்டியானங்கள்லாம், அந்த மேகலையெல்லாம் சார்த்தப்பட்டிருந்த ஒரு இடுப்பு, அந்த மேகலையே அப்படி செக்கச்சவேல்னு கற்களால் பதிக்கப்பட்டிருந்த மேகலை, அப்படிப்பட்ட ஒரு ஒட்டியானம் இருந்தது அந்த இடுப்பில். இப்போ என்னடான்னா இந்த புல்லை கொண்டு அப்படி இழுத்து பிடிச்சி கட்டி, அந்த புல்லுனால் அங்கே இடுப்பே அந்த நிறமே செக்கச்சவேல்னு ஆகிடுது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இன்னொன்று, இந்த காட்டில் போய் பூமியே தன்னுடைய படுக்கையாக வச்சுண்டு அப்படி கொடி மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை மென்மையான தன்னுடைய கையே தலையணையாக வச்சுட்டு இவ அங்கே பூமியில் அப்படி படுத்துட்டுருக்கா, இவ எப்படி இருந்தவோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அதெல்லாம் நினச்சி ரசிக்கக்கூடிய அம்சங்கள். அப்படியே இந்த குமார சம்பவம்னு எப்படி அந்த குழந்தை பிறந்தாங்கிற விஷயத்த சொல்கிற கதையில் இதெல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ஒரு சர்க்கம் முழுக்க இந்த உமாவனுடைய தபஸை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறார். அவள் எப்படி படுத்துட்டு இருந்தா, பூமியில் படுத்துட்டு இருந்தான்னு சொல்லும் பொழுது அவளுடைய நேச்சர் என்னென்னா எத்தனை மென்மையானவள் இந்த உமாங்கிறவோ. அந்த ராஜாவினுடைய அரண்மனையில், ஹிமவானுடைய அரண்மனையில் அவள் படுத்துட்டு இருந்த அத்தனை மென்மையான ஒரு மெத்தை, அதில் அவள் அப்படி திரும்பி படுக்கும் பொழுது தன் தலையில் வச்சுருந்த ஒரு புஷ்பம் அப்படி கொஞ்சம் அதுலேருந்து தவறி இப்படி விழுந்ததுனா கூட அது விழுந்துருத்தே அப்படின்னு அந்த சத்தம், அதனால் வரக்கூடிய ஒரு பெயின், அதை அவள் ஃபீல் பண்ணுவாளாம். அப்படி இருந்தவோ இப்போ எப்படி ஆகிடுத்து, மெத்தையாக கட்டாந்தர இந்த பூமியில் தன்னுடைய கையையே தலகாணியாக, இதுவும் எப்படிப்பட்ட மென்மையான ஒரு கை, கொடி மாதிரியான ஒரு கையை அப்படி தலையணையாக வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்காளே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன்ஸ்லாம் கொடுக்குறார். அப்படி அவள் தபஸ் இருந்த காலத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது வெறும் பழங்கள் மாத்திரம் எடுத்துக்கிறது, ஏதோ ஒரு ஜலத்தை குடிக்கிறது, கொஞ்சம் பழங்கள் மாத்திரம் சாப்பிட்றது, வேறு ஆகாரம் கிடையாது, அன்னா ஆகாரம்னு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு தபஸ் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தபஸ் அப்படின்னு போகும்பொழுது இன்னும் ஒரு தீவிரமாகிறது. அப்போது வெறும் இலைகள் சருகுகள் அப்படிங்கிறத மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கிறது ஆகாரமாக அப்படின்னு போகிறது. அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் இன்னும் தீவிரமாக ஜாஸ்தியாகும் பொழுது அந்த இலைகள் சருகுகள் கூட கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டொழிச்சு இப்படியே தீவிரமான ஒரு தபஸாக நிற்கிறா அப்படின்னு இந்த ஒரு 3வது ஸ்டேஜை பற்றி சொல்கிறேன். பெரியவா இந்த குமார சம்பவத்துலேருந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் கோட் பண்ணுறான் நமக்கு, ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த அபர்ணாங்கிற நாமா எதுக்காக வருது, அந்த பேரனுடைய காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது பெரியவா இந்த குமார சம்பவத்தை பற்றி ஒரு சின்ன இடத்துல மென்ஷன் பண்ணுறான். ஏன்னா அபர்ணான்னு சொன்னாக்கா இன்னொரு அர்த்தமும் நம்ம பார்க்கலாம். ரிணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கடன்னு பேர். அபர்ணா அப்படின்னாக்கா எந்த விதத்துலேயும் கடன்படாதவள் அல்லது ஒரு கடன்பட்டவள்ங்கிற ஒரு நிலைமை அவளுக்கு வரவே வராது எப்பவும் அப்படின்னு சொல்கிறதாக இன்னொரு அர்த்தம் இருக்குது. கடனை நீக்கியவள், அதை தாண்டினவள் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டால் எப்பவும் லோகத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி அழகாக நடத்தின்னு இருக்கா. எந்த விதத்துலேயும் எந்த குறைவும் யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி பக்தாளாக இருக்கிறவா எனக்கு ஏதாவது வேணும்னு போய் கேட்குறதுக்கு முன்னாடி கேட்குறதுக்கு மேலே அதிகமாக கொடுக்குறவளாக அவள் இருக்கா. அப்போ பக்தன்கிட்டையும் கடன்பட்டவளாக அவள் இல்லை. இங்கே சௌந்தரலஹரியிலே நம்ம பார்த்துருக்கோமே, வாஞ்சா சமதிகம் அப்படின்னு, சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவ் அப்படிங்கிற. அது மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறதுக்கு மேலே அள்ளி கொடுக்கறதாகவே அவளுடைய நேச்சர் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி கடன்பட்டவளாக இருக்க முடியும் இப்படின்னு ஜென்ரலாக அபர்ணானாக்கா அப்படி ஒரு மீனிங் எடுக்கிறது உண்டு. ஆனால் நான் எப்பவும் ப்ரிஃபர்டு மீனிங்காக எடுக்கிறது பெரியவா சொல்கிற மீனிங் தான் ஸ்பெஷல் மீனிங். இந்த பர்ணம்னு சொன்னாக்கா இலை, பர்ணா அப்படின்னாக்கா இலைகளும் எடுத்துக்கொள்ளாதவள், பர்ணங்களை இலைகளையும் ஒதுக்கியவள், எனக்கு அது கூட வேண்டாம் அப்படின்னு முழுக்க அப்படி ஒரு சுத்த உபவாசமாக இருந்தவோ அப்படின்னு சொல்கிறதாக ஒரு மீனிங் தான் பெரியவா நமக்கு கோட் பண்ணுறா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வைராக்கியமான தபஸை கடைபிடித்தவளாக இந்த அபர்ணா இருக்கா. எப்படி இருக்கா, எந்த ஒரு சிச்சுவேஷனில் இது நடக்கிறதுன்னு கேட்டால், ஹிமவானுடைய புத்திரியாக பார்வதியாக அவள் அவதாரம் எடுத்து அதில் உமாங்கிற ஒரு பேரும் வருது, அபர்ணாங்கிற ஒரு பேரும் வருதுன்னு இந்த கண்டினியூட்டி ஃபுல்லாக இந்த கதைக்குள்ளே வருது. ஸோ முந்தின ஸ்லோகத்தில் தரணிதர ராஜன்யத்தனையிலேருந்து இங்கே அபர்ணா வரைக்கும் நமக்கு ஒரு கண்டினியூட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ரெண்டாவது, இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு விஷயம், பெரியவா ரொம்ப ரசித்து சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ஒரு பேக்ரவுண்டை தெரிஞ்சுட்டு லைன்ஸினுடைய மீனிங்குள்ளே போகலாம். பெரியவா சொல்கிறா,
இந்த அம்பாளுடைய பல ரூபங்களில் நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாக இங்கே கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா இந்த மதுரை அரசாளும் மீனாட்சின்னு சொல்கிறோமே, இந்த மீனாட்சிங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஒரு ரூபத்தை எப்படி ஸ்லோகங்களில் கொண்டு வந்திருக்கா, அதுவும் அம்பாள் பரமான முக்கியமான ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சௌந்தர்ய லஹரியிலையும் இந்த மீனாட்சிங்கிற ஒரு நாமாவை பற்றியே சொல்லலையேன்னு எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு குறை இருந்தது. ஆனால் கொஞ்சம் நன்னா அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த குறை அப்படியே போய் ரொம்ப சந்தோஷமாகவும் மாறிடுது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னு கேட்டால், எதை நேரடியாக ஸ்பஷ்டமாக ஓப்பனாக நம்ம எடுத்து சொல்கிறோமோ அதை விட சூச்சகமாக கொஞ்சம் ஒரு அழகாக மறைச்சு ஆனால் நன்னா தெரிகிற மாதிரி ஒரு விஷயம், அதை கொஞ்சம் பை ஹிண்ட்ஸு, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரின்னு வச்சுப்போமே, அதை தேடி தேடி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, இதுக்குள்ளே இப்படி ஒன்று ஒளிஞ்சிருக்கேன்னு. அப்போ இந்த சந்தோஷம் மல்டிப்ளை ஆகிறது. நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை விட நம்ம கொஞ்சம் தேடி ஆராய்ச்சி பண்ணி ஓஹோ இப்படி ஒன்று ஒளிஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக மல்டிப்ளை ஆகிறது. அந்த மாதிரி இந்த மீனாட்சியினுடைய நாமாவை பற்றி மறைமுகமாக இந்த 2 ஸ்லோகத்திலையும் அழகாக சொல்லியிருக்குன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டேன்னு பெரியவா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்போம். ஆரம்பத்தில் முதல்ல அம்பாளுடைய நாமங்களை சொல்லிட்டு வர வரிசையில் பக்திரலக்ஷ்மி பரீவாக சலன்மீனாபலோச்சனான்னு ஒரு நாமம் வருது. அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை பற்றி வர்ணனை கொடுத்து அவளுடைய முகம் முழுக்க ஒரு பக்திரலக்ஷ்மி பரீவாக, அந்த ஒரு சௌபாகியம் அங்கே முகம் முழுக்க அப்படியே ஒரு பரீவாகமாக ஒரு பிரவாகமாக அவள் முகத்தில் அப்படியே அந்த ஒரு சௌபாகியம் பிரவாகிச்சுண்டு பொங்கின்னு இருக்கு முகத்தில். அப்படிப்பட்ட ஒரு பிரவாகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மீன் இருக்கத்தானே இருக்கும். அங்கே மீனாக என்ன தெரியறது அந்த ஒரு பிரவாகத்தில்னு பார்த்தாக்கா சலன் மீனாபலோச்சனா. லோச்சனம்னாக்கா அங்கே கண்களை சொல்கிறது. அவள் முகம் முழுக்க அப்படியே ஒரு சௌந்தர்ய பிரவாகமாக அப்படியே ஓடின்னு இருக்கு. அதுக்கு நடுவில் ஓடின்னு இருக்கிற மீனாக அவளுடைய கண்கள் தெரியறது அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே வருது. பெரியவா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கோட் பண்ணி சொல்கிறா. அப்படி மீனாக கண்களை உடையவள் அப்படின்னு சொன்ன உடனே யாரை சொல்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மீனாட்சி சாக்ஷாத் இவளையே தான் அந்த இடத்துல லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு ஹிடன் ஹிண்ட்ஸ் மூலமாக கொடுத்துருக்கு. மீனாக இருக்கக்கூடிய அல்லது மீனை போன்ற கண்களை உடையவளேன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? நேராக லோச்சனம்ங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக அக்ஷம் இருக்குது, அக்ஷி. அப்படிப்பட்ட கண்களை உடையவள். அப்போ மீனை போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி, மீனலோச்சனி, மீனநேத்ரின்னு இப்படி பல நாமாக்கள் சொல்லலாம். சாக்ஷாத் இவளையே தான் அப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தையில் உள்ள பொதிஞ்சு கொடுத்துருக்குன்னு அங்கே தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி சௌந்தர்ய லஹரியில் ஆச்சாரியால் எங்கே கொடுத்துருக்கான்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணின்னு வரும்பொழுது ஒரு ஸ்லோகத்தில் நேரடியாக இவளை பற்றி சொல்லனாலும் இவளுடைய ஊர் வந்துருத்துன்னு முதல்ல சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறா. நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்லோகம்தான். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிர யோத்யா குவலயைஹி கிருபாதாராதாரா கிமபி மதுரா அப்படின்னு அங்கே வருது. அந்த மதுரான்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் அங்கே வந்தாச்சு. அப்போ ஊரை சொல்லியாச்சு, பேரை சொல்கிறதுனாக்கா இதே மாதிரி அப்படி அழகாக ஒளிச்சு பூடகமாக ஒரு சூச்சனையாக அதை வெளில எடுத்துன்னு வரணுங்கிறதாக ஆச்சாரியால் எங்கேயோ வச்சுருக்கான்னு தெரிஞ்சுது. அது எங்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தாக்கா இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் 2 வரிகளை பற்றி பிரிவா அவ்வளோ அழகாக இதை ரசித்து சொல்கிறான். இந்த இடத்துல இன்னொரு கனெக்ஷன் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் இருந்துங்கிறதையும் பார்க்க போகிறோம். எப்படி இந்த அபர்ணாங்கிறது ப்ரீவியஸ் ஸ்லோகத்திலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணின்னு வந்ததோ அதே மாதிரி முந்தின ஸ்லோகத்தில் நிமேஷோன்மேஷாபியாம்னு ஆரம்பிச்சது. இந்த நிமேஷ உன்மேஷங்கிற விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயும் 2வது வரியில் நியத மணிமேஷாகா ஷபரிகாஹா அப்படின்னு அதே அனிமேஷ விஷயம் இங்கே வருது. இப்போ அப்படி கனெக்ஷன் எப்படி கொண்டு வர்றாருங்கிறத நம்ம ரசிச்சுட்டே வரலாம். இப்போது ஸ்லோகத்தினுடைய லைன்ஸுக்கு போவோம். முதல் லைன், தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா. ஹே அபர்ணே,
அப்படின்னு அம்பாளை நேரடியாக அப்படி கூப்பிட்டு சொல்கிறார். தவ உன்னுடைய கர்ணே, கர்ணம்னு சொன்னாக்கா காதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முந்தின ஸ்லோகங்களில். ஜப நயன, நயனம்னாக்கா கண்கள்னு நமக்கு தெரியறது. ஜப நயனன்னாக்கா அப்படி பேசுறது மாதிரியாக இருக்கக்கூடிய கண்கள், கொஞ்சம் ஒரு விஸ்பரிங் ஐஸ்ன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி பேசும் விழிகள்னு வச்சுக்கலாம். அப்போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார், உன்னுடைய காதுகளின் அருகிலே சென்று பேசக்கூடிய விழிகள் இருக்கே, அந்த விழிகளை பார்த்து யாரோ ஒருத்தர் பயந்து நடுங்கறான்னு சொல்ல போகிறார். இப்போ அதான் கர்ணே ஜபநயன, காதுகிட்ட போய் சொல்லின்னு இருக்கக்கூடிய பேசின்னு இருக்கக்கூடிய கண்களை பார்த்து பைசுன்ய சகிதாகா, சகிதாகான்னாக்கா அப்படியே பயந்து நடுங்கிறது. பைசுன்யன்னாக்கா நம்மளை பற்றி அறுபத்தர் கோழி மூட்டி விட்டா சார் அப்படின்னு சொல்கிறோமே, கோள் சொல்கிறதுன்னு, அந்த மாதிரி கோள் சொல்கிறது அப்படின்னு நினச்சிண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு யாரை பற்றியோ இங்கே சொல்கிறார். பைசுன்ய சகிதாகா. ரெண்டாவது லைனில் அது யாருங்கிறத சொல்கிறார். நிலீயந்தே தோயே நியத மணிமேஷாக ஷபரிக்காகா. ஷபரிக்காகான்னு சொன்னாக்கா மீன்கள், அதுவும் குறிப்பாக பெண் மீன்கள். அந்த மீன்கள் தான் இப்படி பயந்து நடுங்கின்றிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் நடுங்கின்றிருக்கு? அந்த மீன்கள் உன்னுடைய கண்களை பார்க்கறது. ஹே அபர்ணா, அதுகள் உன்னுடைய கண்களை பார்த்துட்டுருக்கு. உன் கண் என்ன பண்ணுறது? இந்த காது வரை நீண்ட கண்கள், காதளவோடிய கண்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அழகான கண்கள் இல்லையா உனக்கு. முன்னாடியே இன்னொரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், இந்த காது வரைக்கும் போய் இந்த கண்ணுங்கிற ஒரு அழகான கருவண்டு காது வரைக்கும் போய் அங்கேருந்து அந்த தேனை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த எண்டு வரைக்கும் ஓடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அப்படின்னு. இப்போது அந்த காது வரைக்கும் இது போயிட்டு வரதோன்னோ அதையே வேறு ஆங்கிளில் இப்போ இந்த கவி பார்க்குறார் ஆச்சாரியால். அவர் சொல்கிறார், மீன்கள் உன் கண்ணை பார்க்கறது, உன் கண் என்ன பண்ணுறது, காது வரைக்கும் அப்படி போயிட்டு வர்றது. காதுகிட்ட போயிட்டு வரும்பொழுது அது ஏதோ பேசுகிற மாதிரி வேறு அதுக்கு தெரியறது. ஜபநயன, அப்படி பேசும் விழிகளாக அது இருக்குது. காதுகிட்டக்கு அது போயிட்டு வரும்பொழுது நம்ம பற்றி தான் அது கோள் சொல்கிறதோன்னு இந்த மீன் அதை பார்த்து பயப்படுறதான். என்ன கோள் சொல்ல முடியும்? தன்னுடைய அழகு, தன்னுடைய ஒரு பரபரப்பான அந்த ஒரு வேகம், இந்த எண்ட் டு எண்ட் அப்படி போயிட்டு வரதை லோகத்தை கட்டாட்சிக்கிறதுக்காக இந்த ஓரத்தில் இந்த ஓரம் முன்னாடி கருவண்டாகன்னு சொன்னார். இப்போது இதனுடைய ஸ்பீடை கம்பேர் பண்ணுறதுக்கு மீன் எப்படி ஒரு சடன்னு ஒரு வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடுமோ அந்த கம்பேரிசன் இங்கே கொண்டு வரார். கண் மீன் மாதிரி இப்படி ஓடுறது, அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிற விஷயமே தான். மீனாபலோச்சனா தான் இங்கே பார்க்குறோம். அந்த எண்டு டு எண்டு ஓடுறது அந்த ஸ்பீடில். அந்த ஸ்பீடை பார்த்த உடனே காது கிட்ட வரைக்கும் போகும்பொழுது வேறு ஏதோ பேசுகிற மாதிரி இதுக்கு தெரியறது. உடனே மீன் நினச்சி பார்க்குறது, இந்த கண் நம்மளை பற்றி அம்பாள்கிட்ட போய் கோழி முட்டி விடுறதோன்னு அதுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. என்ன சொல்கிறது, நான் எவ்வளோ அழகாக இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரம் வேகமாக ஓடுறேனோ, என்னை பார்த்து இதே மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டுருக்கு அந்த மீன். அதனால் நீங்கள் அதை பிடிச்சி விசாரிங்கோ அப்படின்னு அம்மா கிட்ட கோழி முட்டி விடுறதோ அந்த கண்ணுன்னு சொல்லி மீனுக்கு பயமாக இருக்கான். அந்த பெண் மீன்கள் அப்படி பயந்ததுனால அது என்ன பண்ணுறதுங்கிறத இந்த ரெண்டாவது லைனில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நிலீயந்தே தோயே நியத மணிமேஷாகா. ஷபரிக்காக தான் மீன்கள்னு சொல்லிட்டோம். நிலீயந்தேனாக்கா ஒளிஞ்சு இருக்கிறது. தோயே, தோயம்னு சொன்னாக்கா ஜலம். ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் பிரதிகச்சதின்னு ஒரு வாசகம் சொல்கிறது. ஆகாசத்திலேருந்து விழுந்த ஒரு துளியான தண்ணீரும் அப்படியே மறுபடியும் இந்த சாகரத்திலேயே போய் திரும்பி சேர வேண்டியது தான். சாகரத்துலேயும் திரும்பி ஆகாசத்துக்கு தான் போக போகிறது, அது சூரிய பகவானுடைய கருணையினால். அப்படி ஒரு சைக்கிள். அந்த தோயம்னு சொன்னாக்கா ஜலம். நிலீயந்தே தோயே, ஜலத்தினுள் அப்படி நிலீயந்தே ஒளிஞ்சின்றிருக்கான் இந்த மீன்கள். நியதம் அனிமேஷாகா. நியத்தம்னு சொன்னால் நிச்சயம், சர்டன், இட் இஸ் வெரி கிளியர். அது ஒளிஞ்சின்றிருக்குங்கிறது நன்னா கிளியராக தெரியறது. அதுவும் எப்படி ஒளிஞ்சின்றிருக்கு,
எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டோம், அதனால் கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கலாம் அப்படின்ற நினைப்பு இல்லை. எங்கே போய் ஒளிஞ்சுட்டாலும் இந்த அம்மா கிட்டேருந்து ஒழிய முடியுமா? எல்லா லோகங்களையும் இவ தானே கட்டி ஆண்டுன்ட்ருக்கா, லோக ஈஸ்வரி இல்லையா இவோ. அதனால் அங்கேயும் ஜலத்துக்கு அடியிலையும் இவ நமக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு வந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவ எப்போ வருவாளோ எப்படி வந்து நிற்பாளோன்னு சொல்லி பயந்துட்டு கண்ணை கொட்டாமிக்கு அப்படியே முழிச்சுட்டே பார்த்துட்டுருக்கான். இந்த மீன்கள் கண்ணை கொட்டுறதில்லைன்னு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது உண்டு. அதைத்தான் இந்த இடத்துல அனிமேஷாகா, முந்தின ஸ்லோகத்தில் நிமேஷ அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த அனிமேஷனை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கிலீஷில் அந்த வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு இங்கே அனிமேஷாகான்னு கிளியராகவே வார்த்தை வருது ஸ்பஷ்டமாக. அனிமேஷாகனா கண்ணை கொட்டாமலேயே இருந்துட்டுருக்கிறது. அப்போ ஜலத்துக்கு அடியில் மீன் ஃபஸ்ட்டு மேலேயே வரதில்லை, ஜலத்துக்கு அடியிலேயே அப்படி சுற்றின்னு இருக்கு, அப்படியே வேக வேகமாக அடியிலேயே ஓடின்னு இருக்கு. ஜலத்துக்கு அடியில் மீன் இருக்குங்கிறதும் அது கண்ணை கொட்டாமல் இருக்குங்கிறதும் அதனுடைய நேச்சர். இந்த கவி என்ன பண்ணுறார், அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு காரணத்தை கல்பித்து அதை ஒரு ரசனையாக இப்படி அம்பாளுடைய கண்ணழகை பற்றி எடுத்து சொல்கிறதாக இப்படி ஒரு மீனிங்ஃபுல்லாக அதுக்கு ஒரு கமெண்ட்ரி கொண்டு வரார். அப்போ ஜலத்துக்கடியிலே இது சுற்றின்னு இருக்கிறதுக்கு காரணம், இது மேலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம், உன்னை பார்த்து பயந்துட்டுருக்கு, உன் கண்ணு காதுங்கிட்ட போய் கோல் சொல்லின்னு இருக்கேன்னு நினச்சிட்டு அதை பார்த்து உடம்பெல்லாம் நடுங்கிறது அதுக்கு. அதனால் அது மேலேயே வரலை, இந்த தண்ணிக்குள்ளேயே ஒடுங்கின்னு இருக்கு. அதாவது இந்த துரியோதனன் மகாபாரதத்தில் நம்ம பார்ப்போம், கடைசியில் எல்லாம் முடிஞ்சு தோற்று போயிட்டான்னும் பொழுது எல்லார்கிட்டேருந்தும் தப்பிச்சுக்கணும் ஒளிஞ்சிக்கணும்னு சொல்லி ஒரு மடுவில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அது மாதிரி ஒரு விஷயம் இங்கே பார்க்குறோம். இந்த மீன்கள் அது மாதிரி போய் ஒரு ஜலத்துக்குள்ளேயே ஒளிஞ்சின்ட்டுருக்கு. அங்கே ஒளிஞ்சின்றாலும் இவகிட்டேருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாத, அதனால் இவ எப்போ வருவாளோ நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாளோன்னு பயந்துட்டே இருக்கிறதுனால கண்ணையும் கொட்டாமைக்கு அனிமேஷாகா அப்படியே பார்த்துட்டுருக்கு. கண்ணு கொட்டாமல் ஒரு க்ஷணம் கூட விட்டுறப்படாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கண்குத்தி பாம்பாக இருக்கும் போல அந்த மாதிரி அப்படியே கொட்டாமி காத்துட்டுருக்கு அப்படிங்கிறதாக முதல் 2 லைனில் சொல்லிட்டார். இந்த பாயிண்ட்டு சொல்லும் பொழுது பெரியவா கொடுக்குற இன்னொரு கம்பேரிசன், அழகான ஒரு விஷயம். மதுரையில் இந்த பொற்றாமரை குளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ஸ்வர்ண பத்மினி புஷ்கரணி அப்படின்னு அதுக்கு பேர். அதுதான் தமிழில் ஸ்வர்ண பத்மினிங்கிறது பொற்றாமரை, பொன் தாமரை அப்படின்னு நம்ம வச்சுட்டுருக்கோம். அந்த புஷ்கரணியில் நம்ம ஒரு மீனை கூட பார்க்க முடியாது அப்படின்னு அதை பற்றி பெரியவா சொல்கிறான். அந்த குளத்தில் மட்டும் மீன்களே கிடையாதுன்னு சொல்கிறது உண்டு. அதுக்கு லோக பிரசித்தியாக ஒரு காரணம் சொல்கிறது என்னென்னா, இந்த மீனாட்சியினுடைய கண் அழகில் வெக்கப்பட்டுண்டு இந்த மீன்கள் அந்த குளத்தில் மாத்திரம் தலையே காட்டுறதில்லை, அந்த பக்கமே வர்றதில்லை சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது உண்டு. அந்த ஒரு பாயிண்ட்டையும் பெரியவா இங்கே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. அப்போ மீன்கள் இவளுடைய கண்ணழகுக்கு பார்த்து வெக்கப்பட்டு தான் அந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு அது ஒளிஞ்சின்ட்டுருக்கு. அதனால் ஒளிஞ்சின்ட்டுருக்கிறதுனால இந்த குளத்து பக்கமே தலை காட்டுறதில்லை அப்படிங்கிற விஷயமும் எடுத்து இப்போ இங்கே ஆச்சாரியால் சொன்னதோடு நம்ம சேர்த்து பார்த்துட்டோம்னாக்கா அப்படியே க்ளீனாக மேட்ச் ஆகிடுறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கார், அது பயந்துட்டுருக்கு, இந்த கண்ணு கொழி மூட்டுறதோ காதுகிட்ட போயின்னு அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த கண்களினுடைய ஒரு நீளம் காதளவோடிய கண்கள்னு அதனுடைய அழகையும் எடுத்து சொல்கிறதாக அப்படி ஒரு விஷயத்தை இங்கே ஆச்சாரியால் நமக்கு கொண்டு வரா. ஸோ இந்த இடத்துலையும் சூச்சனையாக சௌந்தர்ய லஹரியில் நேரடியாக மீனாட்சின்னு சொல்லாமைக்கு சூச்சனையாக எப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் பண்ணியிருக்காளோ அதே மாதிரி அழகாக பொதிஞ்சு இந்த ஒரு ரத்ன பொக்கிஷத்தை நேரடியாக அப்படி ஓப்பன் பண்ணிடலாம், சபையில் வச்சிட வேண்டான்ட்டு அப்படி பொக்கிஷமாக ஜாக்கிரதையாக ரேப் பண்ணி நமக்கு இதுக்குள்ளே கொடுத்துருக்கான்னு இந்த முதல் 2 லைனில் பார்க்குறோம். அடுத்த 2 லைனில் இந்த கண்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹின்னு சொல்லக்கூடியதாக ஒரு அழகு சௌபாகியம் அதை பற்றினதான ஒரு மென்ஷன். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். கண்ணை பற்றி சொல்லும் பொழுதே கவிகள் பண்ணக்கூடிய கம்பேரிசன், கண்ணை தாமரை போல் இருக்குது, அல்லி புஷ்பம் போல் இருக்குது, கருவண்டு போல் இருக்குது, மீன்களை மாதிரி இருக்குதுன்னு இப்படி பல கம்பேரிசன்ஸ் கொடுத்துன்னு வருவா. இல்லை இந்த கருவண்டு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, மீனோட கம்பேரிசன் பார்த்தாச்சு, தாமரை போன்ற திருவழிகள்னு நிறைய இடங்களில் நம்ம பார்த்தாச்சு. இங்கே இந்த அல்லி இந்த நீலோத்பல புஷ்பத்தோடு இருக்கிறதாக குவலயம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம் இது, அதனோட ஒரு கம்பேரிசன் எடுத்துன்னு அதையும் ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் ப்ரெசென்ட் பண்ணுறா ஆச்சாரியால். இதில் தான் இந்த கவியினுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ், இவருடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம ரசிக்கிறதுக்கு இருக்கோம். இந்த அடுத்த 2 லைனில் இயம் ச ஸ்ரீர் பத்தச்சத
புடகவாட்டம் குவலயம் ஜஹாதி பிரத்யூஷே நிஷிச்ச விகடைய பிரவிசதின்னு சொல்லும் பொழுது இங்கே ஸ்ரீஹின்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு சௌபாகிய லக்ஷ்மி, அந்த ஒரு அழகு, அதை பற்றி சொல்கிறதாக இங்கே பார்க்குறோம். இயம் ச, இங்கேயும் இவளும் இந்த லக்ஷ்மியும் என்ன பண்ணுறா அப்படின்னு 3வது லைனில் ஆரம்பிக்கிறார். எப்படி மீன்களை பற்றி முதல்ல சொல்லியாச்சு, இங்கே அடுத்ததாக லக்ஷ்மியை பற்றி இதில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல நேரடியாக இருக்கிறத பார்ப்போம். இந்த லக்ஷ்மியும் என்ன பண்ணுறா அப்படின்னு கம்பேரிசன் ஆரம்பிக்கிறார். பத்தச்சத, இந்த இடத்துல இதழ்களை நன்றாக மூடப்பட்டதான அப்படின்னு, அதாவது இந்த புஷ்பத்தை பற்றி சொல்கிறார். புஷ்பத்தினுடைய இதழ்கள் நன்றாக மூடி இருக்கு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னா, புட கவாட்டம், கவாட்டம்னா ஒரு டோர், கதவு, கதவை மூடி இருக்கா மாதிரி இருக்கான் இந்த புஷ்பத்தை பார்க்கும் பொழுது. இதில் குவலயம், குவலயம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பத்தை, குவளை புஷ்பம், கருங்குவளை, அல்லி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுதான் கம்பேரிசன். இந்த கண்ணனுடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருங்குவளை, நீலோத்பலம் அப்படிங்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே லக்ஷ்மி என்ன பண்ணுறா, அப்போது இப்படி மூடின கதவு மாதிரி தெரியறது. இதில் இந்த புஷ்பத்தில் தன்னுடைய இதழ்களால் நன்றாக அடைத்திருக்கக்கூடிய பத்தச்சத, அப்படி மூடியிருக்கிற கதவு, புட கவாட்டம் எங்கே, குவலயத்தில். அதிலிருந்து இந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறா, ஜஹாதி பிரத்யூஷே, ஜஹாதி வெளியேறுகிறாள். எப்போ வெளியேறான்னா, பிரத்யூஷே, இந்த உஷத்காலம்னு சொல்கிறாங்க, விடியற்காலை நேரம். அந்த விடியற்காலைக்கு முன்னதாகவே, அந்த காலங்காத்தால வேளையிலேயே அவள் லக்ஷ்மி ஆகப்பட்டவள் அந்த மூடின இதழ்களை கொண்ட குவளை மலரிலிருந்து, அந்த கதவுகளை, மூடின கதவுகளிலிருந்து அப்படி மெதுவாக வெளியில் வந்துடுறா அப்படின்னு சொல்கிறது. பாக்கி என்ன சொல்கிறார், நிஷிச்ச விகடைய பிரவிசதி. நிஷின்னு சொன்னாக்கா ராத்திரி, நிஷி விகடைய பிரவிசதி சன்னு இந்த சாவை கடைசியில் போட்டு பார்த்துட்டாக்கா இங்கே மீனிங் அழகாக வரும். விகடைய, அந்த கதவுகளை திறந்து, பிரவிசதி உள்ளே நுழைகிறாள், உள்ளே நுழையவும் செய்கிறாள் அப்படின்னு விகடைய பிரவிசதி ச அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறார், இந்த லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய இந்த சௌபாகியத்தின் ஒரு அழகின் அடையாளமாக இருக்கக்கூடிய அவள் என்ன பண்ணுறா, இந்த கோலை மலரினுடைய மூடப்பட்ட கதவை போன்றதான அந்த குவிந்த இதழ்களை அப்படி மெதுவாக திறந்துண்டு விடிய காத்தாலைக்கு முன்னாடி அழகாக அப்படி மூடின அந்த கூம்பின ஒரு மலரினுடைய இதழ்களை திறந்துண்டு அவள் வெளியிலேயும் வந்துடுறா. அப்புறம் ராத்திரி வேளையில் அழகாக அந்த கதவை திறந்துண்டு உள்ளேயும் போய் உட்காந்துடுறா அப்படின்னு ஒரு நேரடியாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் இங்கே சொல்கிறார். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான ஒரு மீனிங் என்ன, ஒரு எக்ஸ்ட்ராக்டட் மீனிங் என்னன்னு கேட்டால், இந்த கோலை மலருக்கு ஒரு அழகுன்னு சொன்னாக்கா அது கூம்பி இருக்கும்போது அழகு இல்லை, அழகாக அப்படி விரிஞ்சு இருக்கும்போது தான் அதுக்கு அழகு கிடைக்கிறது. எப்போ அப்படி விரிஞ்சிருக்குன்னு கேட்டால், இந்த அல்லியானது ராத்திரி வேளையில் தான் மலரும். அப்போ ராத்திரியில் தான் அதுக்கு முழுசாக அழகு கிடைக்கிறது. அந்த அழகு எப்போ கிடைக்கிறது, இந்த லக்ஷ்மி எப்போ அதில் போய் தான் நுழையிறாளோ அப்போ தான் அதுக்கு அழகு கிடைக்கிறது. ஏன்னா அப்போ தான் அது விரிஞ்சிருக்கு. அதுதான் நிஷி விகடைய பிரவிசதிச்ச, ராத்திரி வேளையில் இவள் அங்கே சென்று நுழையும் பொழுது தான் அதுக்கு அழகு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புஷ்பத்தினுடைய அழகுங்கிறது ஒரு நேச்சுரலான விஷயம். அதுக்கு ஒரு மீனிங், ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறார் இங்கே கவி. அப்போது ராத்திரியில் அழகு தெரியறது, அது மலர்ந்துருக்கு, அப்போ அந்த அழகு தெரியறது. ஏன்னா அங்கே ஸ்ரீ அங்கே உட்காந்துருக்கா. அதே மாதிரி கார்த்தால அது மூடின்றது, அது மூடியாச்சுன்னு சொன்னாக்கா அதனுடைய அழகு போயாச்சு, மூடியாச்சு, க்ளோஸ் ஆயாச்சு. ஏன் க்ளோஸ் ஆகிடுத்து, ஏன் அழகு போயிடுத்துனாக்கா, ஸ்ரீ அந்த நேரத்தில் அந்த மூடின கதவுகளை அப்படியே அதை மூடும் பொழுது, அந்த பெட்டலை கதவு க்ளோஸ் பண்ணும் பொழுது அவள் அதிலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறா. பிரத்யூஷே ஜஹாதி, விடிய காத்தால் கிளம்பி அவள் வெளில வந்துடுறா. அப்போ அதனுடைய அழகு போயிடுத்து அப்படின்னு அர்த்தம். சரி சார், இப்போது இந்த லக்ஷ்மி இந்த கோலை பற்றிலாம் எதுக்காக சொல்கிறோன்னா, ஆச்சாரியால் ஒரு டிரைவ்டு மீனிங் இங்கே கொடுக்குறார். இந்த ஸ்ரீ ஆனவள் இந்த அம்பாளுடைய கண்கள்லே தான் அவளுக்கு நித்தியவாசம் சொல்லப்போனால்.
ஏன்னா அவளுக்கு அந்த அழகுக்கு மூலமாக இருக்கிறது சாட்சாத் இந்த லலிதாம்பிகை தான். இவள் கண்களிலேயே இருந்துட்டுருக்கிறதுனால அத்தனை அழகு, அத்தனை சௌபாகியம் இந்த ஸ்ரீக்கு இருக்குது. அம்பாள் தன்னுடைய கண்களை மூடுறதே கிடையாது. இந்த லோகத்தில் குழந்தைகளை முன்னிட்டு அவள் கண்ணை மூடுறதே கிடையாதுன்னு முந்தின ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. இப்போது ஒரு வேரியண்ட் அதில் கொடுக்குறார். இந்த லோகமெல்லாம் எல்லாம் ஒரு அமைதியாக இந்த ராத்திரி வேலைன்னு சொல்கிறாம அந்த மாதிரி லயமாகக்கூடிய ஒரு வேலைன்னு வரும் பொழுது இவள் யோக நித்ரையாக இவளுடைய கண்களை மெலிதாக இவள் மூடக்கூடிய ஒரு சமயம்னு வரும் பொழுது, ஏன்னா எல்லோரும் ரெஸ்ட் ஆயாச்சு, இப்போ தான் பார்க்க வேண்டியது கட்டாட்சிக்க வேண்டியதுன்னு டியூட்டி ஒன்றும் கிடையாது, எல்லாம் ரெஸ்ட் ஆகட்டும்னு லயம். நமக்கு தானே தினம் ஒரு வரப்பிரசாதமாக தானே தூக்கம்னு ஒன்று கொடுக்குறா. அப்படி எல்லாரும் ஒரு லயத்தில் இருக்கும் பொழுது இவளுடைய கண்கள் அப்படி மூடக்கூடிய வேளையில், அந்த ராத்திரி வேளையில் நைஸாக இந்த லக்ஷ்மி, இவள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி அப்படியே நைஸாக அங்கேருந்து வெளியில் வந்து நேராக போய் இந்த அல்லி புஷ்பத்தில் போய் உட்காந்துடுறா அப்படிங்கிறதாக இங்கே அர்த்தம் நம்ம எடுக்க முடியாது. அப்போது கண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்கு மீனை பற்றின்னு சொல்லி முதல் 2 லைனில் சொன்னோமே, அதே மாதிரி இந்த கண்கள் பண்ணக்கூடியதாக இதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம இப்போ பாவித்து அர்த்தம் பண்ண போகிறோம். இந்த கண் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இந்த கோலை புஷ்பத்தை பற்றியும் இந்த லக்ஷ்மியை பற்றியும் இந்த ஸ்ரீயை பற்றியும் அம்பாள்கிட்ட கூடவே கம்ப்ளைண்ட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம அடிஷ்னல் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டில் கொடுக்கறது என்னன்னா, இவள் உன் கண்ணிலேயே தானே இருந்துட்டுருக்கணும், அந்த கண்ணாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த அழகுங்கிறது இந்த ஸ்ரீ கூடவேன்னா இருந்துட்டுருக்கணும். இவானா என்ன பண்ணுறா தெரியுமோ, ராத்திரி நீ மெதுவாக அப்படி கண்ணை சர்ற வேளையில் இங்கேருந்து கிளம்பி போய் அந்த கோல புஷ்பத்துக்குள்ளே போய் உட்காண்டுடுறா உனக்கு தெரியாமல். அதே மாதிரி கார்த்தால பிரபோத சமயம் வரும் பொழுது நீ முழிச்சிக்கக்கூடிய வேளையில் அதுக்குள்ளே உனக்கு தெரியாமல் அந்த புஷ்பம் அதுக்குள்ளே அங்கே மூடின்டுறது. நைஸாக அந்த கதவை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தான் என்னமோ அங்கே இது வரைக்கும் போகாத மாதிரி அந்த கதவெல்லாம் அழகாக மூடிட்டு பிரத்யூஷே ஜகாதி, அங்கேருந்து வெளியில் வந்து மறுபடியும் இந்த கண்ணுக்குள்ளே வந்து உட்காந்துடுறா. இது உனக்கு தெரியாமல் இந்த வேலை வேறு நடந்துட்டுருக்குமா சைடில் பார்த்துக்கோ அப்படின்னு கம்ப்ளைண்ட் கோழி மூட்டுறது அப்படிங்கிற விஷயமாக நம்ம இதில் அர்த்தம் பண்ணிக்கலாம். இதுலேருந்து என்ன நமக்கு கன்வே பண்ணுறார்? ஒன்று இந்த கண்களினுடைய அழகு, இந்த அழகு இதுதான் மூலம், இதில் இருக்கக்கூடிய அழகு தான் ரிஃப்ளெக்ஷன், இதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், இதிலேருந்து வெளியில் வர்றது தான் இந்த அல்லி முதலான புஷ்பத்துக்கு ராத்திரியில் கிடைக்கிற அழகு. அதுக்குன்னு பை நேச்சர் அழகு கிடையாது, அந்த அழகு இவகிட்டேருந்து வந்தது தான். இதுதான் ஆதார சக்தி அப்படிங்கிற விஷயத்தையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அந்த கண்ணனுடைய ஒரு கட்டாட்சிக்கிறதுக்காக அது எவ்வளோ வேகமாக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல் 2 லைனில் அந்த மீனோட கம்பேர் பண்ணி சொன்னதுனால நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த 2 விஷயங்கள், இந்த கண்களினுடைய ஒரு அழகு, அந்த ஒரு மகாத்மியம், இதெல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஒரு அணுகுமுறையில் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்து நமக்கு ஆச்சாரியால் புரிய வைக்கிறா. ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அபர்ணாவை நம்ம கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி அவளுடைய ஒரு அழகையும் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி ஆச்சாரியால் ஒரு கண்டினியூட்டியோடு சேர்த்து முந்தின ஸ்லோகத்துலேருந்து இங்கே கொண்டு நிறுத்தினார். அந்த அபர்ணாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது பெரியவா குமார சம்பவத்தை ஒரு கனெக்ஷனையும் கொண்டு நிறுத்தினதுனால உமாவும் நமக்கு ஞாபகம் வந்துடுத்து, அபர்ணாவும் ஞாபகம் வந்துடுத்து. கூடவே லலிதா சஹஸ்ரநாமத்தில் மீனாட்சியை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஹிடன் ரெஃபரன்சஸ் பார்த்தோம். இன்னொரு விஷயமும் இங்கே தோன்றுறது, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த 2 நாமாக்களுடைய கண்டினியூட்டி எப்படி வருதுங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்கலாம். உமா சைலேந்திர தனயா கௌரி, இந்த நாமாக்கள் சேர்ந்து வருது. உமான்னு சொன்னாக்கா இந்த ஒரு மேனா என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் இந்த பொண்ணுக்கிட்ட வேண்டாமா போகாதேன்னு சொன்னதுனால அந்த ஒரு நாமா வந்ததுன்னு இது ஒன் ஆஃப் தி மீனிங்ஸு அப்படிங்கிறத பார்த்தோம். கூடவே சைலேந்திர தனையா, இதுதான் போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த தரணிதர ராஜன்ய தனையே, அதே தான். சைல நக மலை, சைலேந்திரன்னு சொன்னதாக ஹிமாச்சலம், சைலேந்திர தனையா ஹிமாச்சலத்தினுடைய பெண்ணே, ஹிமவானுடைய புத்திரியேங்கிற அதே நாமா உமா சைலேந்திர தனையா. கௌரி, கௌரின்னு சொன்னாக்கா வெண்மை நிறமாக இருப்பவள் அப்படின்னு வேறு. எப்படி பனிமலையினுடைய பெண்ணாக அவள் இருக்கான்னு சொன்னாக்கா அவள் எப்படி இருக்க முடியும்? பனிமலை வெள்ளவெளேர்னு தான் இருக்கும். அவருடைய பெண்ணாக இவள் அவதாரம் பண்ணான்னு சொன்னாக்கா அதே ஒரு வெள்ளை கலர், வெள்ளை வெள்ளையர் இருக்கக்கூடிய ஒரு நிறம். வாஸ்தவமாக சொல்லப்போனால் இவ எல்லா நிறமாகவும் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். இவ ஷியாமலான்னு சொல்லக்கூடியதாக
நல்ல ஒரு அந்த ஒரு கருமைன்னு சொல்லக்கூடிய நிறம், காளின்னு சொல்கிறோம், அவளும் கருப்பாக இருக்கான்ட்டு. பார்வதின்னு சொல்லும் பொழுது பச்சை வண்ணமாகி அப்படின்னு அந்த கரும் பச்சைன்னு சொல்லக்கூடிய நிறமாக மாதங்கியை நம்ம நினச்சி பார்க்குறோம். இப்படி எல்லா நிறமும். ஆனால் வாஸ்தவத்தில் இவை யாருன்னாக்கா அருணா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் கொண்டாடுறது. அந்த உதிக்கின்ற ஒரு சூரியனுடைய ஒரு அழகு, அந்த ஒரு நிறம் மாதுளம் போது மலர்கமலை அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதுளம் மொட்டினுடைய ஒரு அழகு, அந்த ஒரு நிறம் இவளுடைய மேனி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு இங்கே நினைப்பில் வருது. அந்த லலிதா சஹஸ்ரநாம நாமாக்கள் அப்படியே அட்டாச்சாக உமா சைலேந்திர தனையா கௌரின்னு எல்லாம் சேர்ந்து வருது. அதே மாதிரி அபர்ணாங்கிற நாமாவை பார்க்கும் பொழுதும் சஹஸ்ரநாமத்தில் அது எங்கே எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தாக்கா மகாகிராசா, மகாசனா, அபர்ணான்னு ஒரு 3 நாமக்கள் அப்படியே அட்டாச்சாக வருது. மகாகிராசானா பெருங்கவளமாக கையில் அப்படியே ஒரு பெரிய கவளத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு பெருங்கவளமாக எடுத்து சாப்பிட்றவோ அப்படிங்கிற மாதிரி. மகாசனானா பெரும் தீனி சாப்பிட்றவோன்னு அர்த்தம் பண்ணலாம். அப்போ பெரும் தீனி நிறைய அப்படி ஒரு பெரிய கவளமாக இந்த லோகத்தையே விழுங்கக்கூடியவளாக அவள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாமாவை இங்கே கொடுத்துட்டு நிறைய பெருந்தீனி கொள்பவள்னு மகாசனான்னு சொல்லிட்டு பின்னாடியே அபர்ணா, எந்த ஒரு ஆகாரமும் ஒரு இலையை கூட புசிக்காதவளாக இருப்பவள்னு அப்படி ஒரு கண்டினியூட்டி அங்கே கொடுத்தாச்சு. அப்போது பரமேஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது ருத்ரத்தில் எத்தனையோ ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸும் அடுத்தடுத்து வரும். அவரே தான் ஜேஷ்டனாக இருக்கார், கனிஷ்டனாக இருக்கார் அப்படின்னு கம்பேரிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு வரும். அதே மாதிரி இங்கே அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது இவளே தான் எல்லாத்தையும் அள்ளி ஒரே வாயில் போட்டு முழுங்கக்கூடியவளாகவும் இருக்கா, எதையுமே சாப்பிடாதவளாகவும் இருக்கான்னு அந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸையும் சொல்லி இந்த பராசக்தி பரமேஸ்வரி இவளே தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியதாக அங்கே நாமாக்கள் கொண்ட வச்சுருக்கா. கூடவே இந்த மீனாட்சிங்கிற நாமாவை எப்படி நேரடியாக சொல்லாமல் அழகாக பொதிஞ்சு நமக்கு கொடுத்துருக்காங்கிற விஷயங்களையும் நம்ம இங்கே ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் காமாட்சி காமதாயினின்னு நேரடியாக சொல்லிடுறா, விஷாலாட்சி விராகினின்னு நேரடியாக சொல்லிடுறா. அப்போ காமாட்சி விஷாலாட்சி வந்தாச்சு, மீனாட்சி சொல்லலையேன்னு ஒரு வருத்தம் நமக்கு இருக்கே. அந்த வருத்தத்தை எவ்வளோ அழகாக நம்ம அந்த ஒரு நாமா மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி அந்த வருத்தத்தை போக்கி குறைய டபுளாக நிறைவாக மாற்றிக்க முடியும்னு பெரிய அனுகிரகமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அந்த ஒரு விஷயமும் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை முடிக்கும் பொழுது ஃபைனலாக இன்னொரு எக்ஸ்டெண்டட் மீனிங் ஒன்றும் பார்த்துடலாம். இந்த லாஸ்ட் 2 லைனில் லக்ஷ்மியை பற்றி இந்த கண்கள் கோழி மூட்டுறதுன்னு சொல்லும் பொழுது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு எக்ஸ்டெண்டட் மீனிங் ஒரு பாஷ்யக்காராக கொடுக்குறா. அருணாமோதினின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஷ்யத்தில் இந்த கண்ணுக்கு ஏன் லக்ஷ்மி கிட்ட ஒரு கோபம் அப்படின்னு கேட்டால், கண்கள் எதோட நம்ம கம்பேரிசன் பார்க்குறோன்னாக்கா சாதாரணமாக கண்ணை பற்றி சொல்லும் பொழுது அந்த கண்ணே ஒரு தாமரையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. பத்மலோச்சனி, பத்மாக்ஷி இப்படின்லாம் நாமாக்கள் பார்க்குறோம். அப்போது கண்ணே தாமரையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கண்ணுக்கு கம்பேரிசனாக தாமரையை நேரடியாக ஒரு ஓமையாக சொல்கிறா. அப்போ அந்த கண்ணுக்கு நேராக தாமரைக்கிட்ட ஒரு பொறாமை நேச்சுரலாக இருக்கத்தான் செய்யும். இந்த தாமரைக்கு ஒரு பெருமை வேறு யார் கொடுத்தான்னு பார்த்தா லக்ஷ்மி தான் அதுக்கு ஒரு பெருமை கொடுத்துருக்கா. ஏன்னா அவள் அந்த தாமரையில் தான் போய் உட்காந்துட்டுருக்கா, தாமரையில் அவள் வசிக்கிறான்னு சொல்கிறதுனால தாமரைகளும் எப்போ என்கிட்ட போட்டி போட்டுட்டே இருக்குது, அதுக்கு வேற ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்கு தாமரை மேலே ஒரு பொறாமையாம். அந்த தாமரைக்கு அப்படி ஒரு பொசிஷன் கொடுக்கறது யாருன்னு கேட்டால் அந்த லக்ஷ்மி. அதனால் லக்ஷ்மி மேலே ஒரு கோபம். அதனால் இந்த லக்ஷ்மியை பற்றி எப்படியாவது கோள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல லக்ஷ்மி உனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி இந்த அல்லி புஷ்பத்தில் ராத்திரி வேளையில் நீ பார்க்காம இருக்கிற நேரத்தில் போய் அதில் போய் உக்காந்துட்டுறா. அப்புறம் நீ முழிச்சிக்கும் போது திரும்பி ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த கதவை பூட்டி விட்டு திரும்பி இங்கே உட்காந்துடுறான்னு எல்லாம் சொன்னாதான் அவளை பற்றி இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி இப்படி ஒரு ரீசனை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறது அப்படிங்கிறதாக இன்னொரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஒன்று கொடுத்துருக்கா. இந்த அழகை எத்தனை வார்த்தைகளில் வேணாலும் எத்தனை வர்ணனையில் வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்படி டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவ்ஸில் இதை ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னா சாக்ஷாத் நம்ம ஆச்சாரியாளால் மாத்திரம்தான் முடியும். அப்படிங்கிறது இந்த கடைசியாக பார்த்த இந்த ஒரு 10-12 ஸ்லோகங்களில் கண்களுடைய அழகையை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாருங்கிறதுல நம்ம தெரிஞ்சுட்டுருப்போம். இப்படிப்பட்ட ஒரு கவிதா ரசத்தை
பருகக்கூடிய, அதை சுவைச்சு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னாக்கா சாட்சாத் அவருடைய அனுகிரகம். அவரே பெரியவாளாக ஒரு அவதாரம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன 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 மைன்யூட்டான விஷயங்களையும் நமக்கு தெரிய வச்சு அதை கவனிக்க வச்சு நமக்கு ஒரு அனுகிரகத்தை அள்ளி பொழிஞ்சின்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாளை சொல்கிறது. அதே நாம நம்ம ஆச்சாரியாளுக்கு அப்ளை பண்ணுறோம். அதே நாம நம்ம பெரியவாளுக்கு அபார கருணா சிந்தும்னு சொல்லிடுறோம். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய நம்ம மகாபெரிவா இந்த சௌந்தரலஹரியை பூர்ணமாக இன்னும் நன்னா தெரிஞ்சுண்டு அதிலேயே லயிக்கிறதுக்கு, நம்ம மனசு அதிலேயே திளைக்கிறதுக்கு நிறைய அனுகிரகத்தை கொடுக்கட்டும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுப்போம். ராம் ராம். பெரியவா சரணம்.